ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. இந்த தோல்விக்கு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காருங்க. இந்திய எதிரான தோல்விக்கு அப்புறம் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வேக பந்து வீச்சர் ஷாஹின் அஃப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசுனார், ஏது பேசுனான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷாஹின் அஃப்ரிடி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் நடத்துகிறோம் இந்த சாம்பியன் ட்ராஃபி, நாங்கள் கூட செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகாது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட தோல்விக்கு காரணம் பேட்டிங் தான். கண்டிப்பாக பேட்டிங் நல்ல ஸ்கோர் அடித்தா நாங்கள் நல்ல ஒரு போலிங் ஒரு எனர்ஜியாக போடுவோம். அந்த பிச்செல்லாம் 300-320 போயிருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக விளையாடுறாங்க. தோல்விக்கும் ஒரு முக்கிய காரணம். இந்திய அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது, போலிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால தான் அவங்க வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுலேருந்து நாங்கள் நல்ல பாடத்தை கற்றுக்குன்னு கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஹின் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேட்டிங் தான் குறைன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காருங்க பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஓகே, போலிங் கூட யாருங்க இருக்காங்க. ஷாஹின் அஃப்ரிடி ஏதோ ஓரளவுக்கு போடுறாரு, அவ்வளோதான். மதுவனி ஷிம்ஷா அது போடணுன்னு போடுறாரு. ஸ்பின்னிங்லாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் எந்த டீம்லேயே கிடையாது. அதனால் பாகிஸ்தான் மேக்ஸிமம் இந்த ஸ்பின்னிங்க்கெலாம் கொஞ்சம் ஃபேவராக தான் பிச்சு. குவாலிட்டியான ஸ்பின்னர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபைட் இருந்திருக்கும். ஒரு ஸ்பின்னர்ஸே கிடையாது. வெறும் 140-150 கிலோமீட்டர் போகிற வேகப்பந்து வீச்சாளர் மட்டும் வச்சிங்கன்னு எல்லா அணியும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். பேட்டிங் எடுத்துக்கினா கூட ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 150-156 பால் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 25 ஓவர் டாட் பாலே ஆடி இருக்காங்க. அதனால் டாட் பால் நிறைய ஆட ப்ரெஷர் வர கம்மி ஸ்கோர். அந்த டாட் பால்லாம் ஆடாமல் இருந்தால் கண்டிப்பாக 300+ ஸ்கோர் போயிருக்கோம். அந்த எப்படி சொல்கிறது, பேட்டிங்க்கும் ஒரு காரணம் தான். பட் என்ன பண்ணுறது, தோத்துட்டாங்க. நேற்று நியூசிலாண்டு வேறு வின் பண்ணிட்டாங்களா, அதனால் கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் அணி இந்த தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பங்காளியான பாகிஸ்தான் அட்லீஸ்ட் ஒரு செமிஃபைனல்லாம் வந்துருக்கலாம். பட் அவங்க இந்த தொடரை விட்டு போயிருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியா கோப்பை விட மாட்டாங்க. ஏன்னா போனாட்டி ஆஸ்திரேலியா வந்து ஃபைனல் நம்மளை வீழ்த்துறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவா நீங்கள் எந்த டீமாக வேணாவா கண்டிப்பாக இன்றைக்கி ஃபைனலில் விட மாட்டாங்க. நம்ம இந்திய அணி கோப்பையை வென்று இந்தியாவுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம குவாலிட்டியாக இருக்குங்க. மொத்தம் 5 மேட்ச் தான் சீரீஸில் விளையாட போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 2 ஜெயிச்சிட்டோம், இன்னும் 3 போட்டிங்க. 3 ஜெயிச்சா கோப்பை நமக்கு தான் தூக்கின்னு இந்தியாவுக்கு வந்துடலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, கோப்பையை வெல்றாங்களா சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி கோப்பையை வெல்லுமா வெல்லாதான்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.